கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம, விசுவாசிகளா இருக்கிற நாம, பைபிளை தூக்கிட்டு வர்ற நாம, ஜெபிக்கிற நாம, பரலோகத்துக்கு போவேன் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிற நாம, ஒருவேளை பாவம் செஞ்சிட்டா, கர்த்தருக்கு பிடிக்காததை பார்த்துட்டா, கர்த்தருக்கு பிடிக்காத பேசிட்டா, கர்த்தருக்கு பிடிக்காத செஞ்சிட்டா, இதான் என்னது? பாவம். அவருக்கு பிடிக்காதத எதை செய்றீங்களோ அதெல்லாம் பாவம். நீங்க பாவம் செய்யறதா அர்த்தம். அவர் மனசுக்கு பிடிக்காத எதெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ நீங்க பாவம் செய்யறதா அர்த்தம். அவர் மனசுக்கு பிடிக்காத காரியங்களை எதெல்லாம் நீங்க செய்றீங்களோ நீங்க பாவம் செய்றீங்கன்னு அர்த்தம். இதுதான் பாவம். இதுதான் பாவம். பாவம்னா இதான் டெபினிஷன். பாவம். ஆமீன் சொல்லுங்க. சரி, கர்த்தருக்கு பிடிக்காதத நாம ஒருவேளை செஞ்சிட்டா, அதாவது நான் பாவம் செஞ்சிட்டா, உடனே நம்மளை திருட மாதிரியாகும், கர்த்தரை போலீஸ் மாதிரியாகவும் பார்க்கறதும் அப்படி காட்டுறதும் வழக்கம். உண்மைதானே? இப்படிதான் நம்ம உடனே பார்ப்போம். பாவம் செஞ்சவனையும் நாம உடனே நம்மளை திருடனா பார்ப்போம். ஐயோ திருடிட்டோம், ஐயோ கொலை பண்ணிட்டோம், எப்படி ஒரு குற்ற மனசாட்சி பார்ப்போம். அவரை போலீஸ் அதிகாரியா பார்ப்போம். வந்து பிடிச்சிட்டா ஒளிஞ்சுக்குவோம், அடி ஒளிஞ்சுக்குவோம், இப்படி ஒளிஞ்சுக்குவோம். நாமே ஒரு சமூகத்துக்கு போகணும், ஐயோ வேணாம் வேணாம். அவரை போலீஸ் அதிகாரி மாதிரி, ஒரு சட்ஜு மாதிரி பார்க்குற பார்வை தான் பெரும்பாலுமே நம்மகிட்ட இருக்கு. எடுத்தவொடனே இந்த புத்தி உடனே வரும். பிளட் மாதிரி பிளட்ல ஊறி கிடக்கும். ஆனா அது பழைய ஏற்பாடுக்கு பொருந்தும். புதிய ஏற்பாடுன்னு வரும்போது ஒருவேளை நாம அவருக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சுட்டாலோ பார்த்துட்டாலோ பேசிட்டாலோ, அப்பையும் நான் என்னைய பிள்ளையாத்தான் பார்ப்பேன். நான் அவரை அப்பாவாத்தான் பார்ப்பேன். எப்படி பார்ப்பேன்? மற்றவங்க திருடனா பார்க்கறாங்க, அவரை போலீஸ் அதிகாரியா பார்க்கறாங்க. ஆனா நான் எப்படி பார்ப்பேன்னு பிள்ளையாத்தான் பார்ப்பேன், அப்பாவாத்தான் பார்ப்பேன். அப்பலாத்தான் இந்த உறவு நீடிக்கும். அப்பலாத்தான் செஞ்ச பாவத்தை திரும்ப நான் செய்யாம இருக்க என்னாலேயே முடியும். நீங்க குற்றவாளியா பார்த்துட்டு அவரை சட்ஜா பார்த்துட்டீங்கன்னா சாகுற வரைக்கும் இந்த 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 பேட்டர்ன் மாறவே மாறாது. நீங்க அப்படிதான் இருப்பீங்க. அப்படிதான் இருப்பீங்க. நான் ஜெயிச்சு வந்துட்டு இதெல்லாம் பேசுறேன். நான் பிள்ளை, அவர் அப்பா. ஒரு அப்பாவுடைய பிள்ளை, ஒரு அப்பாவுடைய மகன் குற்றம் பண்ணிட்டான். ஓகே, போலீஸ் பிடிச்சிருச்சு. அதனால மகன் வந்து போலீஸ் பார்வையில திருடன். ஆனா அப்பாவுக்கு யார் அவன்? பிள்ளை தானே. அது மாறாதுல்ல. சொத்தை பிடிச்சு தாங்கட்டு இளையகுமாரன் கேட்டான். ஓகே, பிரிச்சு தந்துட்டாரு. இவன் போய் ஆடாத ஆட்டம் ஆடி பூரா ரெட்லெட் ஏரியா போய் எல்லா பணத்தையும் நாசம் பண்ணி கடைசி திங்க வழி இல்லாம ஒரு வேலைக்கு போய் அங்க பசிக்குது, தவிடு கிடைக்காம அவன் பட்ட பாடு. கம்ப்ளீட்டா வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்து போட்ட ஒரு விபச்சாரக்காரன். அதான் அவங்க அண்ணன் கொடுத்த பட்டம் கொடுத்துட்டான். குற்றவாளி. ஆனா அப்பா அப்படி பார்க்கல. அவன் என் பிள்ளை வரான்டா அப்படித்தானே சொன்னாரு. குற்றவாளி வந்திருக்கிறான்னு அண்ணன் சொன்னான், அவனுடைய மூத்த அண்ணன். ஆனா அப்பா சொல்றாரு என் பிள்ளை வந்திருக்காண்டான்னு. இவன் வந்து குற்ற மனசோட தான் வந்தான். நம்ம வேலைக்காரனா போய்க்குவோம், இனிமே எங்க அந்த பிள்ளை நம்ம இருக்க போறோம், நமக்கு எங்க பிள்ளை ஸ்தானம் கிடைக்க போகுது, நம்ம வந்து வேலைக்காரனா போவோம். அப்படிதான் அவனுக்கே பிள்ளைன்னு சொல்றதுக்கு முடியாம போச்சு. ஆனா ஆனா அந்த தகப்பன் தட்டி கொடுத்து, நீ இப்பயும் என் பிள்ளை தான்டா. ஆமாடா, என் பணத்தை வாங்கிட்டு போன, சத்திய நாசம் பண்ணிட்டடா, நீ நாசம் பண்ணிட்ட, அதனால நீ பிள்ளைல ஆயிட முடியுமாடா? நீ என் பிள்ளை தான்டா, நான் உன் அப்பா தானடா. இந்த டாபிக் புரியுதுங்களா? அப்ப நீங்களும் இதே பேட்டனை தான் நீங்க கையில் எடுக்கணும். இந்த பேட்டனை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு அவளுக்கும் அவருக்கும் எங்கேயோ கேப் விழுந்துரும், பெரிய கேப் விழுந்துரும், பெரிய பிளவு வந்துடும், இடைவெளி வந்துடும். ஆமேனா? ஆமீன். அதனால நான் பிள்ளை தானே, எங்க அப்பா தானே, நான் பாவம் செஞ்சுட்டே இருக்கேன், இப்படியும் போகக்கூடாது, இப்படி போகக்கூடாது, இப்படியும் போகக்கூடாது. இதுதான் நம்ம அட்வான்டேஜ் எடுக்கிறது. இதுதான் வஞ்சனை. நம்ம அப்படி செஞ்சுட்டே இருப்போம், பேசிட்டே இருப்போம். எங்க அப்பா தானே, போனா நம்ம அப்படியே தட்டி கொடுத்து சரி வைப்பாரு. அப்படிலாம் கிடையாது. அடுத்து பேசுறேன், அப்படிலாம் கிடையாது. ஆனா உங்களை திருடைய மாதிரி பார்க்காம இருக்கிறதுக்காக தான் அந்த ட்ரூத். அவரை போலீஸ் மாதிரி பார்க்காம இருக்கிறதுக்காக மட்டும்தான் ட்ரூத்தை தவிர திரும்ப 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 தப்பு பண்ணலாங்கிறதுக்கு இந்த ட்ரூத் கிடையாது. திரும்ப திரும்ப பாவம் செய்யலாங்க, அதுக்கான ட்ரூத் இது கிடையாது. அதுக்கு இதை பேசவும் செய்யல. உங்களுக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி வந்து உங்களை திருட மாதிரி பார்த்துட்டு அவரோட அட்டாச் ஆகாம
தூரமாகிற எதுவும் சத்தியம் அல்ல. அது வஞ்சனை. எதுவுமே சத்தியம் இல்லை. அதே நேரத்துல உங்களை ஆண்டரோட நெருக்கிற சத்தியமா இருந்தும் அதை நீங்க திரும்ப திரும்ப பாவம் செய்யறதுக்கு ஏதுவா பயன்படுத்தீங்கன்னா அது வஞ்சனை. நீங்க வஞ்சிக்கப்படுறீங்கன்னு அர்த்தம். ரெண்டையும் பிரிச்சு பகுத்து பிரிஞ்சுக்கணும். நீங்க வஞ்சிக்கப்படுறீங்க, கவனமா இருக்கணும். இப்படி நிறைய வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. பிள்ளைங்க அப்பாங்க என்னங்க பாவம் நமக்குள்ள, அவருக்குள்ள நமக்குள்ள என்னங்க பாவம் சொல்லி தர கூட இருக்கு. கவனம். ஆமென். நீ பயந்து பாவம் செய்யாம இருக்கியோ, பிடிக்கலன்னு பாவம் செய்யாம இருக்கியோ, இல்ல என்னை விட உனக்கு எது முக்கியம்னு பாவம் செய்யாம இருக்கியோ. எப்படி? எனக்கு பயந்து நீ பாவம் செய்யாம இருக்கியோ, அப்புறம் எனக்கு பிடிக்கலங்க பாக்குறதுக்கு பேசுறதுக்கு செய்யறதுக்கு அப்படிங்கிறதுனால நீ செய்யாம இருக்கிய பாவத்தை, இல்ல என்னங்க அவருடையாங்க அந்த பாவம் முக்கியம், வாங்க நீங்க வேற, அவர் தாங்க முக்கியம், என்ன அவரோட என்ன பெரியது அப்படிங்கிற எண்ணத்துல நீ பாவம் செய்யாம இருக்கியோ. எப்படியோ நீ பாவம் செய்யாம இருக்கண்டா, அதாண்டாங்கிறார் எனக்கு. எப்படியோ நீ காரணம் என்னத்தோனா வச்சுக்கோ. நீ அல்டிமேட்டா எனக்கு என்ன வேணும், எனக்கு பிடிக்காத செய்யாது, அதுக்கு காரணத்தை என்னன்னா வச்சுக்கோ. நீ என்னதான் வச்சுக்கோ, என் மேல பாசம் வச்சுக்கோ, என் மேல பயம் வச்சுக்கோ, உனக்கே பாவம் பிடிக்கல சரி வச்சுக்கோ, இல்ல எனக்கு பிடிக்கலன்னு இப்ப செய்யாம இருக்கியா சரி வச்சுக்கோ. நீ என்னத்தையா காரணம் சொல்லிட்டு போ, பட் எனக்கு தேவை என்னது, மேட்ரு என்ன? எனக்கு பிடிக்காத நீ பேசக்கூடாது, எனக்கு பிடிக்காத நீ செய்யக்கூடாது, எனக்கு பிடிக்காத நீ பார்க்க கூடாது. எனக்கு தேவை ஃபைனலா எனக்கு அதான் தேவை. பட் இதுல நிலைச்சிருக்க, இது மெயின்டைன் ஆக, இதுல நான் தக்க வச்சுக்க எது பெஸ்ட்ன்னு நீ தேடிக்கோ. நீ சொல்ற காரணம் இதுல தக்க வைக்கும்னா அதுல இருந்துக்கோ. இல்ல இது டெம்பரவரி தான் வைக்கும்னா எது உன்னை மெயின்டைன் பண்ணும், எது உன்னை பெர்மனன்ட் பண்ணுங்கிறத பார்த்து அதுல வா. அது ஆப்ஷனல், நீ பாத்துக்கோ அதை. பட் எனக்கு என்ன தேவைன்னா, எனக்கு பிடிக்காத நீ செய்யாத, எனக்கு பிடிக்காத பார்க்காத, எனக்கு பிடிக்காத நீ பேசாத. ஆமென். கர்த்தர் நல்லவர். இதெல்லாம் பிசாசு நிறைய வஞ்சிக்கிற இடம் இங்க இருக்கு. என்ன பயந்து பயந்தா நீ விடுற நீ பாவத்தை, உனக்கு பிடிக்கணும் இல்லையே, இது எப்படி செல்லுபடியாகும்னு சொல்லுவாங்கள. இப்படிலாம் சொல்லுவான். உனக்கு பிடிக்கிறதுனாலப்பா விடுற, அவருக்கு பிடிக்கல விட்டுருக்க நீயே, இது எப்படி அங்கீகரிப்பாரு? அவருக்கு பிடிக்கல விட்டாதான் அவர் அங்கீகரிப்பாரு. வஞ்சனை. அவர் மேல பாசத்துல நீ விட்டுருக்கணும் பாவத்தை, நீ என்ன பயந்து பயந்து விடுற, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? வஞ்சனை. வஞ்சனை பட்டதுனால சொல்றேன் நான். வஞ்சனை வஞ்சனை. அவருடைய அல்டிமேட் என்னன்னு, அவர் அல்டிமேட்டா என்ன எதிர்பார்க்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கணும். அதற்கான வழிகள் இதெல்லாம். இதுல பெஸ்ட் வே என்னங்கிறத பார்த்து அதை நம்ம நடக்க ஆரம்பிக்கணும், அவ்வளவுதான். பட் அல்டிமேட் மாறாது, இதுதான் அவர் எதிர்பார்க்கிறாரு. இதுக்கு பல வழிகள் இருக்கு. தி பெஸ்ட் வே எதுன்னு பார்த்து அதுல வந்துரு, அவ்வளவுதான். ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர்.